அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மே 31, 2026 முதல் ஜூன் 6, 2026 வரை உள்ள இந்த வாரத்தில் குரு பகவானின் சிறப்பு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் பல தடைகள் குறைந்து முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில், குடும்பம், பணவரவு மற்றும் முயற்சிகளில் முக்கியமான மாற்றங்கள் உருவாகும் காலமாக இது அமைகிறது. ரிஷப ராசியில் இருக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் திருமணம் மற்றும் கூட்டுத் தொழில் விஷயங்களில் கவனம் தேவை. வாழ்க்கைத் துணையுடன் பேசும்போது கோபத்தை தவிர்க்க வேண்டும். தொழிலில் கூட்டாளிகளுடன் பொறுமையாக நடந்து கொண்டால் பிரச்சினைகள் குறையும். மேஷ ராசியில் இருக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதால் எதிரிகளை வெல்லும் சக்தி கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் மற்றும் வேலை தொடர்பான முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் நலத்தில் இருந்த சில பிரச்சினைகள் சரியாகலாம். உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். மிதுன ராசியில் இருக்கும் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதால் ஆவணங்கள் மற்றும் பண விஷயங்களில் கவனம் அவசியம். ரகசிய தகவல்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லது. மனதில் தேவையற்ற குழப்பங்கள் உருவாகலாம். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். மிதுன ராசியில் இருக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கலாம். உறவுகளில் தவறான புரிதல்கள் வராமல் தெளிவாக பேச வேண்டும். உடல் நலத்தில் சிறிய சோர்வு ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. கடக ராசியில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். பயணம், கல்வி மற்றும் ஆன்மீக விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் குருவின் பார்வை நேரடியாக உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் மனநிம்மதி மற்றும் பாதுகாப்பு அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் மூலம் நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். மீன ராசியில் இருக்கும் சனி உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருப்பதால் கலவை பலன்கள் உருவாகும். குழந்தைகள் மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. காதல் உறவுகளில் பொறுமை அவசியம். எந்த முடிவையும் யோசித்து எடுப்பது நல்லது. கும்ப ராசியில் இருக்கும் ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீட்டில் மன அமைதி குறையலாம். சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். சிம்ம ராசியில் இருக்கும் கேது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் வாழ்க்கையில் ஆன்மீக சிந்தனை மற்றும் தனித்தன்மை அதிகரிக்கும். சில நேரங்களில் உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்காமல் இருக்கலாம். பொறுமையுடன் செயல்பட்டால் செவ்வாயின் துணிச்சலும் குருவின் பார்வையும் உங்களுக்கு முன்னேற்ற பாதையை உருவாக்கும். நிதானமாக செயல்பட்டால் தொழிலும் பணவரவும் நல்ல வளர்ச்சியை காணும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் அல்லது ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் சமர்ப்பிக்கலாம். ஓம் சரவணபவாய நம மற்றும் ஓம் குரவே நம மந்திரங்களை ஜபிக்கலாம்.